மேஷராசி அன்பர்களே, தொடர்ந்து சந்திர பகவானுடைய ராசிநாதனான செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலே நாளை மதியம் வரை சஞ்சரிக்கிறார். குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கவும், உறவுகளோடு சேர்ந்து மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பையும் இந்த நாள் உங்களுக்கு தருகிறது. நீங்கள் மனதிலே இருந்த சுமைகள் குறைகளெல்லாம் நீங்கி மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. மேஷராசி அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களை பார்த்தால் மனதில் ஒரு அமைதியோடு, ஒரு சாதித்த உணர்வோடு அவர்கள் காணப்படுவார்கள். மேஷராசி பரணியிலே பிறந்தவர்களை பார்க்கும்பொழுது தனக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழ்ந்த ஒரு மகிழ்ச்சியோடு காணப்படுவார்கள். மேஷராசி கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு கையிருப்புகள் அதிகமாக இருக்கிறது என்கின்ற ஒரு மனமகிழ்ச்சி. ஆக இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த மனமகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நாள். ரிஷபராசி என்பர்களே, ராசிநாதனுடைய வலிமை, உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானாதிபதியான சந்திர பகவான் இருக்கின்ற ஒரு ராசி அமைப்பு உங்களுக்கு பல வகையிலும் நன்மைகளை தருகிறது. அவர் 6ஆம் வீட்டில் சஞ்சரித்தாலும் சில பல ஒரு குழப்ப மனநிலையை கொடுப்பார். ஆனால் அதையெல்லாம் தாண்டி உங்களுடைய மனமானது உறவுகளோடு சேர்ந்து சந்தோஷமடையக்கூடிய ஒரு மனநிலையை பெற்றிருக்கும். எது இருந்தால் என்ன, யார் என்ன சொன்னால் என்ன, நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தை வலிமைப்படுத்திக் கொள்வீர்கள். உங்களுக்கு ஏற்பட்டிருந்த ஆரோக்கிய குறைபாடு கூட சீராகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு பாசிட்டிவ் தாட் என்று சொல்லுகிறார்களே, அந்த ஒரு நேர்மறையான எண்ணத்தை வலிமைப்படுத்தி கொள்வீர்கள். பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கிறது, இவற்றையெல்லாம் கடந்து உங்களுடைய மனமானது நல்லதொரு மகிழ்ச்சியை சந்திக்கும். ரிஷபராசி கிருத்திகையிலே பிறந்தவர்களை பார்க்கும் பொழுது தன்னுடைய ஆரோக்கியத்தை கூட அவர்கள் பொருட்படுத்தாமல் மற்றவருடைய மகிழ்ச்சி தான் மகிழ்ச்சி என்று வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை தருகிறது. ரிஷபராசி ரோகிணியிலே பிறந்தவர்களை பார்க்கும் பொழுது தன் உடன் பிறந்தவர்களுக்காக எதையுமே தியாகம் செய்தெல்லாம் அவர்களுக்காக வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி காணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ரிஷபராசி மிருகசீரிஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்களை பார்க்கும் பொழுது ஒரு குடும்ப தேவைகளுக்காக கடன் வாங்கி செய்தாலும் பரவாயில்லை, ஆனால் குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி தான் முக்கியம் என்கின்ற நிலையிலே செயல்படுவீர்கள். மிதுன ராசி என்பர்களே, தனாதிபதி சந்திர பகவான் அவர் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பலமாக அமர்ந்திருக்கிறார். பணத்திற்கும் கவலை இல்லை, குடும்ப மகிழ்ச்சிக்கும் கவலை இல்லை, நண்பர்களுடைய வருகை, உங்களுடைய இல்லத்திலே நல்லதொரு மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. பல வகையிலும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இந்த மிதுன ராசி திருவாதிரையிலே பிறந்தவர்களுக்கு அபரிதமான பணம், நீங்கள் 1000 ரூபாய் எதிர்பார்த்தால் அங்கே 2000 ரூபாய் கைக்கு வந்து சேர்ந்திருக்கும். அப்படி ஒரு சூழ்நிலை. திருவாதிரை நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு மேலும் மன மகிழ்ச்சி தரக்கூடிய நன்மைகள் எல்லாம் உண்டாகும். மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு தங்களுடைய குடும்பத்தினர் மூலமாக மனமகிழ்ச்சி அதிகரிக்கும். மிதுன ராசி மிருகசீரிஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு தங்களுடைய தாய் வழி உறவினர் மூலமாக நன்மைகளும் அவர்கள் மூலம் பொருளாதார ஆதாயங்களும் உங்களுக்கு உண்டாகும். கடகராசி என்பர்களே, ராசிநாதன் வலிமையோடு காணப்படுகிறார். உங்களுடைய அசாத்திய முயற்சியினால் சாதித்த விஷயத்தினுடைய பலனை அனுபவிக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. ரொம்ப கஷ்டப்பட்டு பிரயோஜனப்பட்டு ஒரு காரியத்தை செஞ்சு அதன் மூலம் பெற்ற ஆதாயத்தை கொண்டு குடும்ப மகிழ்ச்சியை அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். உறவினர்களோடு சேர்ந்து இருத்தல் உங்களுக்கு உன்னதமான ஒரு நிலைமையை தருகிறது. தனித்து இருப்பதை தவிர்த்து விடுங்கள்.
எதிலும் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். உங்களுடைய சுகமும் உங்களுக்கு முக்கியம். அதை அனுசரித்து கொண்டால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு மிக இனிமையான நாளாக இருக்கும். கடகராசி புனர்பூசத்திலே பிறந்தவர்களுக்கு திடீர் வருமானங்கள் கிடைத்து அதை கொண்டு தன் தேவைகளை நிறைவேற்றி கொள்ள முடியும். கடகராசி பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களை பார்க்கும் பொழுது மனைவி வழியிலிருந்து அவர்களுக்கு ஆதாயங்கள் வரக்கூடிய நாளாக இருக்கிறது. கடகராசி ஆயில்யம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு தன்னுடைய தாய்மாமனுடைய சீர் வந்து சேரக்கூடிய வகையில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சிம்ம ராசி என்பவர்களே, உங்களுக்கு சந்திர பகவான் விரையாதிபதியாக இருந்தாலும் சஞ்சரிக்கின்ற இடமானது அற்புதமான இடமாக இருப்பதனாலே பணபரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது உங்களுக்கு பல வகையிலும் நன்மைதான் என்று சொல்லுகிறது. கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. எத்தனை இடர்பாடுகள் இருந்த போதும் இந்த நாளை நீங்கள் மிக இனிமையாக மாற்றிக்கொள்வீர்கள். அதில் ஒரு துளியும் சந்தேகமே இல்லை. உங்களுக்கு உடன் பிறந்தவருடைய உதவிகள் மூலமாக இந்த நாள் உங்களுக்கு சிறப்படைய போகிறது. குடும்பத்தில் இருக்கிற மகிழ்ச்சி அதிகரிக்கும், வருமானங்களும் திருப்திகரமாக இருக்கிறது. சிம்மராசி மக நட்சத்திரத்தை பிறந்தவர்களை பார்க்கும்பொழுது தெய்வீக திருத்தலங்களுக்கெல்லாம் சென்று மன நிம்மதிக்கும் மன மகிழ்ச்சியும் அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும். சிம்மராசி உத்திர நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு நல்லதொரு வாழ்க்கையில் உன்னதமான நிலைமையை நீங்கள் பெற்றிருக்கிற ஒரு மன நிறைவை தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. சிம்மராசி பூர நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் பெண்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்களும் வரப்போகிறது. உங்களுடைய குடும்ப உறவுகள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கப் போகிறார்கள். கன்னிராசி அன்பர்களே, 2ஆம் இடத்தில் அதுவும் தனஸ்தானத்திலே சந்திர பகவான் செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெறுகிறார். அடுத்துக்கு அடுத்ததாக அவர் சுவாதியை நோக்கி செல்லப் போகிறார். வருமானத்திற்கும் குறைவில்லை, மன மகிழ்ச்சிக்கு குறைவில்லை. குடும்ப உறவுகளுக்கு உங்களோடு சேர்ந்து உங்கள் கருத்துக்களை மதித்து உங்களுக்கு ஒரு தனித்தன்மையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை இந்த நாள் பெற்றுத்தருகிறது. உங்களுடைய பொறுப்பு, நீங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரையும் கடைபிடித்த ஒரு பொறுப்பு உணர்ச்சிகளுக்கு தகுந்த பரிசு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. கன்னிராசி உத்திர நட்சத்திரத்தை பிறந்தவர்களை பார்க்கும்பொழுது எதிர்பாராத சிறப்பு வருமானங்களும், கன்னிராசி சித்திரை நட்சத்திரத்தை பிறந்தவர்களை பார்க்கும்பொழுது சிறப்புடைய ஒரு நாளாக அவருடைய நன்மைகள் நடைபெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வந்து தடை தட்டக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிற எதிர்பாராத பணங்கள் கைக்கு வந்து சேரலாம். துலாம் ராசி என்பவர்களே, ராசியில் இருக்கின்ற சந்திர பகவானுடைய நிலைமை உங்களுக்கு அவர் செவ்வாயுடைய சாரத்திலிருந்து ராகுவினுடைய சாரத்திற்கு செல்லவிருக்கிறார். ஏதேனும் ஒரு வகையிலே மன மகிழ்ச்சி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வருமானங்கள் ஒரு பக்கம், இவற்றையெல்லாம் கொண்டு குடும்ப உறவுகளை திருப்திப்படுத்த வேண்டும். யாராருக்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு மனதிலே ஒரு டென்ஷன் இருக்கும். எல்லோருக்கும் சிறப்பாக செய்ய வேண்டுமே என்கின்ற மன ஒரு குழப்பத்தில் இருப்பீர்கள். ஒன்றும் கவலையில்லை. உங்களால் என்ன முடிகிறதோ அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளித்து திருப்தி காணக்கூடிய ஒரு சூழ்நிலையை வளர்த்து கொண்டால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கும். துலாம் ராசி சித்திரையிலே பிறந்தவர்களை பார்க்கும் பொழுது மிக சிறப்புடைய நாளாகத்தான் இருக்கிறது. வருமானங்களும் திருப்திகரமாக இருக்கும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தை பார்க்கும் பொழுது பொறுப்புணர்ச்சிகள் அதிகம் வரக்கூடிய நாளாக இருக்கிறது. உங்களுடைய பொறுப்புகளும் வேலை பலவும் அதிகரிக்கலாம். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரத்தை பிறந்தவர்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வேண்டிய பொருளாதாரம் கைக்கு வந்து சேரக்கூடிய நாளாக அமைகிறது. விருச்சிக ராசி என்பவர்களை விரயஸ்தானத்தில் இருக்கின்ற சந்திர பகவானுடைய நிலைமை உங்களுக்கு பொருளாதார விரயத்தை கொடுத்தாலும் அது உங்களுடைய குடும்ப தேவைகளின் பொருட்டாலும் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் சுப செலவுகளாக இருக்கும். நீங்கள் நினைத்த பொருளை வாங்கி மகிழ்வீர்கள். உங்களுடைய குழந்தைகளை மகிழ்விப்பீர்கள். எதிர்பார்த்தபடி உங்களுக்கு தேவையான அளவுக்கு கடனும் கிடைக்கும். அதை கொண்டு சிறப்பான நாளாக இந்த நாளை மாற்றி அமைப்பீர்கள். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு அரசு ஆதாயங்கள் அதிகரிப்பதோடு அவங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். விசாக நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு மேலும் சிறப்புடைய பலன்கள் காத்திருக்கின்றன. விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரத்தை பிறந்தவர்களை பார்க்கும் பொழுது தொழில் வளர்ச்சி உங்களுக்கு ஒரு சாதகமான தகவலை கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒரு நாளாக இருக்கிறது. விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரத்தை பிறந்தவர்களை பார்க்கும் பொழுது உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு உன்னதமான உயர்நிலை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை தருகிறது. மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு மிக சிறப்புடைய நாள் என்று சொல்லலாம். தனுர் ராசி என்பவர்களே, லாபஸ்தானத்தில் இருக்கின்ற சந்திர பகவானுடைய நிலைமையினாலே நீங்கள் எதிர்பார்த்திருந்தபடி உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். குடும்பத்திலே இருப்பவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய முயற்சியினாலே உங்களுடைய குடும்பம் முன்னுக்கு வருகின்ற ஒரு வாய்ப்பை பெறுகிறீர்கள். அதன் மூலம் உங்களுக்கு ஒரு பாராட்டும் கிடைக்கும். தேவையற்ற வாக்குவாதங்கள் தவிர்ப்பது தான் இந்த நாளை நீங்கள் சிறப்பாக வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு வழி. தனுர் ராசி மூலபட்சத்திலே பிறந்தவர்களுக்கு சிறப்பான வருமானங்கள் இருக்கின்றன. அவருடைய தேவைகள் பூர்த்தியாக. தனுர் ராசி பூராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் அதிகரிக்கிறது. தனுர் ராசி உத்திராடத்திலே பிறந்தவர்களுக்கு
தங்களுடைய வேலை பளு காரணமாக மனதில் சில குழப்பங்கள் வந்து போகலாம். மகர ராசி அன்பர்களே, ராசிநாதன் இருக்கின்ற இடமும் ராசிநாதன் இருக்கின்ற இடத்தினுடைய அதிபதியாக செவ்வாயுடைய சாரத்தை சந்திரன் பெற்றிருப்பதும் உங்களுக்கு ஒரு சில முரண்பாடான சூழ்நிலை தருகிறது. இருப்பினும் உங்களுடைய இல்லத்தினுடைய மகிழ்ச்சி குறையாது. அதில் என்றென்றும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நிலைமையை தருகிறது. வருமானங்கள் திருப்திகரமாக இருக்கும். தொழில் மூலம் நீங்கள் சம்பாதித்த பணத்தை கொண்டு குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். சிறப்பான ஒரு மனநிலையும் பெறக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. எதையும் மனதிலே போட்டுக்கொள்ளாமல் இயல்பாக வாழக்கூடிய ஒரு மனநிலைமையை வைத்துக் கொள்ள வேண்டும். தொழிலுக்கான முயற்சிகளை பிறகு பார்த்து கொள்ளலாம். இந்த நாளை நீங்கள் சிறப்பாக வைத்துக் கொண்டால் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தினுடைய ஆதரவு எப்பொழுதும் பக்கபலமாக இருக்கும். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் மிக சிறப்பான பலன்களை அடைகிறார்கள். மகர ராசி திருவோண நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு நல்லதொரு வாய்ப்புகள் கைவிடுக்கு திருமண வாய்ப்புகளை தட்டி வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டாகிறது. மகர ராசி உத்திராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு நல்ல வருமானங்களும் அதிகரிக்கிறது. அவருடைய தேவைகளும் பூர்த்தியாகிறது. கும்பராசி அன்பர்களே, அஷ்டமத்தினுடைய சந்திரனுடைய பாதிப்பிலிருந்து விலகிவிட்டீர்கள். இனி என்ன கவலை எடுத்ததுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து கொண்டிருந்த டென்ஷன் குறைந்து மன அமைதி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக, மன மகிழ்ச்சி வரக்கூடிய நாளாக, வருமானங்கள் திருப்தி தரக்கூடிய ஒரு நாளாக, குடும்ப உறவுகளிடத்தில் சுமூகமாக போகக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளுக்கு உங்களுடைய ஆரோக்கியம் சீராகும். எதிரிகள் குறைந்து போவார்கள். நல்லதொரு இறை தரிசனம் கிடைக்கும். கோவிலுக்கு சென்று இறை தரிசனம் நன்றாக பார்க்கக்கூடிய ரொம்ப நாளாக பார்க்க வேண்டிய ஒரு கோவிலை கொண்டு செல்வீர்கள். அங்கே அந்த சுவாமியை பார்த்து அவனுடைய மன மகிழ்ச்சியை அதிகப்படுத்திக் கொள்ளும். மன அமைதி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. மேலும் கும்பத்தில் இருக்கின்ற அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களை பார்க்கும்பொழுது மிக சிறப்பான பலன்கள், வருமானம் திருப்திகரமாக வரக்கூடிய சூழ்நிலையை பெறுகிறார்கள். கும்பம் சதய நட்சத்திரத்திலே பிறந்தவர்களை பார்க்கும் பொழுது அவர்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்காகவோ அல்லது குடும்ப தேவைகளுக்காகவோ நீங்கள் ஏதேனும் பொருளாதாரத்தை நோக்கி முயற்சி எடுத்தால் அது உங்களுக்கு சிறப்பான பலனை தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. கும்பராசி புரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய ஆரோக்கியம் சீராகி நல்லது சிறப்பான பலனை நீங்கள் அடைகிறீர்கள். மீனராசி என்பவர்களே, சந்திராஷ்டமத்தினுடைய பிடியிலே நீங்கள் இருந்தாலும் அவையெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை தர வேண்டும் என்று சொன்னால் சற்று பொறுமையும் அமைதியும் கடைபிடித்து விட்டால் இந்த நாள் மிக சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கப் போகிறது. இதிலும் எச்சரிக்கையும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டும். உங்களுடைய குடும்பத்தாரிடத்தில் சற்று கவனமாக இருங்கள். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள். அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற மாத்திரத்திலே உங்களுக்கு மன அமைதியும் மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். மீனராசி புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரங்கள் பற்றாக்குறை இருந்தாலும் தேவையான அளவுக்கு நீங்கள் பொருளாதாரம் கைக்கு வந்து சேரும். மீனராசி உத்திரட்டாதியிலே பிறந்தவர்களுக்கு குடும்பங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதிலே சற்று சிரமங்கள் இருக்கும். ஆனாலும் அவற்றை நண்பர்கள் உதவியோடு செய்து முடிப்பீர்கள். மீனராசி ரேவதி நட்சத்திரத்தை பிறந்தவர்களை பார்க்கும்பொழுது தங்களுடைய தாய் வழி ஆதரவும் தாய்மாமன் வழி ஆதரவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அவர்கள் மூலம் உங்களுடைய குடும்ப தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ள முடியும்.